முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 62. தலைப்பு: பீமசேனனின் ருத்ரதாண்டவம். தி டெரிபிள் டான்ஸ் ஆஃப் பீமசேனா. பீஷ்ம பருவா செக்ஷன் 62. மகாபாரதா இன் தமிழ். இது பீஷ்மவத பருவம் 20. இந்த பதிவின் சுருக்கம்: திருதராஷ்டிரனின் வருத்தம். சல்லியனுக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் இடையில் நடைபெற்ற போரை வர்ணித்த சஞ்சயன். அபிமன்யு இடையில் புகுந்தது. ஒருபுறம் 10 பேரும் மறுபுறம் இன்னும் 10 பேரும் இருந்து போரிட்டது. மகத யானைகளை கொன்ற பீமன். அபிமன்யுவுக்கும் மகத மன்னனுக்கும் இடையில் ஏற்பட்ட போர். மகத மன்னனின் தலையை கொய்த அபிமன்யு. பீமனால் யானைகள் அடைந்த துன்பம். ஊழிக்கால ருத்திரனை போல இருந்த பீமன். இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 62. பீமசேனனின் ருத்ர தாண்டவம். இப்பதிவிற்குள் நுழைவோம். திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான்: என் மகன் துரியோதனனின் படைகள் அனைத்தும் பாண்டவப்படையால் தொடர்ந்து கொல்லப்படுவதால், ஓ சஞ்சயா, உழைப்பை விட விதியே மேன்மையானது என நான் கருதுகிறேன். ஓ சூதா, சஞ்சயா, எனது துருப்புகள் கொல்லப்படுவதாகவே நீ எப்போதும் சொல்கிறாய். மேலும் பாண்டவர்களை கொல்லப்படாதவர்களாகவும் உற்சாகம் நிறைந்தவர்களாகவும் எப்போதும் சொல்கிறாய். உண்மையில் ஓ சஞ்சயா, என்னுடையவர்களை ஆண்மையற்றவர்களாகவும் தங்கள் சக்தியை சிறப்பாக பயன்படுத்தினாலும் வெற்றிக்காக கடினமாக முயற்சித்தாலும் அவர்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் வீழ்த்தப்படுவதாகவும் கொல்லப்பட்டதாகவும் நீ சொல்கிறாய். பாண்டவர்கள் வெற்றியடைவதாகவும் என்னவர்கள் மேலும் மேலும் பலவீனம் அடைந்ததாகவுமே எப்போதும் நீ என்னிடம் சொல்கிறாய். ஓ குழந்தாய் சஞ்சயா, துரியோதனனின் செயல்களால் தாங்கிக் கொள்ள முடியாததும் எரிச்சல் ஊட்டுவதுமான எண்ணற்ற துயரங்களை நான் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓ சஞ்சயா, போரில் பாண்டவர்களை பலவீனப்படுத்தவும் எனது மகன்கள் வெற்றியை அடையவும் எந்த வழியையும் நான் காணவில்லை என்றான் திருதராஷ்டிரன். அதற்கு சஞ்சயன் சொன்னான்: ஓ மன்னா, திருதராஷ்டிரரே, இந்த பெரும் தீமை உம்மிலிருந்தே வந்திருக்கிறது. மனிதர்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் தேர் வீரர்கள் ஆகியவற்றின் படுகொலையை இப்போது பொறுமையாக கேட்பீராக. சல்லியனின் 9 கணைகளால் மிதிக்கப்பட்ட திருஷ்டத்யும்னன் பதிலுக்கு எஃகாலான பல கணைகளை கொண்டு மற்ற ஆட்சியாளன் சல்லியனை பீடித்தான். சபைகளின் ரத்தினமான சல்லியனை விரைவாக தடுத்த திருஷ்டத்யும்னனின் அற்புதமான ஆற்றலை நாங்கள் கண்டோம். அவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த போர் குறுகிய காலமே நீடித்தது. கோபத்துடன் மோதலில் ஈடுபட்ட அவர்கள் ஓய்வதை ஒரு கணம் கூட யாராலும் காண முடியவில்லை. அப்போது அந்த போரில் கூர்முனையுடனும் அற்புத திடத்துடனும் கூடிய ஒரு பல்லத்தை கொண்டு திருஷ்டத்யும்னனின் வில்லை சல்லியன் அறுத்தான். மேலும் அந்த சல்லியன் மழைக்காலங்களின் மலையின் சாரலில் தங்கள் துளிகளை பொழியும் மழை நிறைந்த மேகங்களைப் போல கனைமழையால் அந்த திருஷ்டத்யும்னனை மறைத்தான். இப்படி திருஷ்டத்யும்னன் பீடிக்கப்பட்ட போது சினம் தூண்டப்பட்ட அபிமன்யு மற்ற ஆட்சியாளன் சல்லியனை நோக்கி மூர்க்கமாக விரைந்தான். அளவிலா ஆன்மா கொண்டவனான அந்த அர்ஜுனனின் கோபம் நிறைந்த மகன் அபிமன்யு மற்ற ஆட்சியாளனின் தேரை அடைந்து அம்பு ஏவும் தொலைவை அடைந்து 3 கணைகளால் அர்த்த யானியை, அதாவது அந்த சல்லியனை துளைத்தான். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, போரில் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை எதிர்க்க விரும்பிய உமது படையின் போர் வீரர்கள் மற்ற ஆட்சியாளன் சல்லியனின் தேரை விரைவாக சூழ்ந்து கொண்டனர்.
துரியோதனன், விகர்ணன், துச்சாசனன், விவிம்சதி, துர்மர்ஷனன், துஸ்ஸகன், சித்திரசேனன், துர்முகன், சத்யவிரதன், புருமித்ரன் ஆகியோர் மற்ற ஆட்சியாளன் சல்யனின் தேரை பாதுகாத்தபடி அங்கேயே நிலை நின்றனர். அப்போது கோபம் தூண்டப்பட்டவனான பீமசேனன் ரிஷிதகுலத்தின் திருஷ்டத்யும்னன், திரௌபதியின் 5 மகன்கள், அபிமன்யு, மாத்திரியின் இரட்டை மகன்கள் ஆகியோர் பல்வேறு வகை ஆயுதங்களால் தங்களை தாக்கிக் கொண்டிருந்த திருதராஷ்டிர படையின் அந்த 10 வீரர்களை எதிர்த்தனர். உமது தீய கொள்கையின் விளைவால் போரில் ஒருவரை ஒருவர் கொல்ல விரும்பிய அந்த வீரர்கள் மற்றவர்களை அணுகி தங்களுக்குள் மோதிக்கொண்டனர். அச்சந்தரும் அந்த போரில் சினத்தால் தூண்டப்பட்ட அந்த 10 தேர் வீரர்களும் பிற 10 வீரர்களுடன் போரில் ஈடுபட்ட போது உமது படை மற்றும் எதிரியின் படை ஆகிய இரண்டையும் சேர்ந்த மற்ற தேர் வீரர்கள் அனைவரும் பார்வையாளர்களாகவே நின்றனர். அந்த வலிமை மிக்க தேர் வீரர்கள் பல்வேறு வகைகளிலான ஆயுதங்களை ஏவிக்கொண்டும் ஒருவரை நோக்கி ஒருவர் முடக்கமிட்டபடியும் மிக கடுமையாக தாக்கிக் கொண்டனர். நெஞ்சங்களில் உதித்த கோபத்துடன் ஒருவரை ஒருவர் கொல்ல விரும்பிய அவர்கள் தங்களுக்குள் பொறாமையை கொண்ட அந்த உறவினர்கள் கோபத்துடன் ஒன்று கூடி வலிமை மிக்க ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். கோபத்தால் தூண்டப்பட்ட துரியோதனன் அந்த போரில் 4 கூரிய கணைகளால் திருஷ்டத்யும்னனை துளைத்தான் என்பதை சொல்ல அற்புதமாகத்தான் இருக்கிறது. துர்மர்ஷனன் 20 கணைகளாலும், சித்திரசேனன் 5ஆலும், துர்முகன் 9ஆலும், துஸ்ஸகன் 7ஆலும், விவிம்சதி 5ஆலும், துச்சாசனன் 3 கணைகளாலும் அந்த திருஷ்டத்யும்னனை துளைத்தனர். அப்போது எதிரிகளை எரிப்பவனான பிரஷதன் மகன் திருஷ்டத்யும்னன் பதிலுக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் 25 கணைகளால் துளைத்து தனது கரவேகத்தை வெளிப்படுத்தினான். அப்போது சத்யவிரதன், புருமித்ரன் ஆகியோர் ஒவ்வொருவரையும் 10 கணைகளால் அபிமன்யு துளைத்தான். தங்கள் தாய்க்கு மகிழ்ச்சியை அளிப்பவர்களான மாத்திரியின் மகன்களான நகுலன் மற்றும் சகாதேவன் கூரிய கணைமழையால் தங்கள் மாமன் சல்லியனை மறைத்தார்கள். இவை அனைத்தும் காண அற்புதமாக இருந்தன. அப்போது தேர் வீரர்களில் முதன்மையானவர்களும் தங்கள் மாமன் சல்லியனின் செயல்களுக்கு பதிலடி கொடுக்க விரும்புபவர்களுமான தன் மருமகன்கள் இருவரையும் சல்லியன் கணைகளால் மறைத்தான். எனினும் அந்த மாத்திரியின் மகன்கள் நடுங்கவில்லை. துரியோதனனை கண்டவனும் பாண்டுவின் மகனுமான வலிமை மிக்க பீமசேனன் போருக்கு ஒரு முடிவை கொண்டு வர விரும்பி தன் கதாயுதத்தை எடுத்தான். உயர்த்தி பிடிக்கப்பட்ட கதாயுதத்துடன் கூடியவனும் வலிமை மிக்க கரங்களை கொண்டவனும் சிகரங்களுடன் கூடிய கைலாய மலையை போன்றவனுமான பீமசேனனை கண்ட உமது மகன்கள் அச்சத்தால் ஓடினார்கள். எனினும் கோபத்தால் தூண்டப்பட்ட துரியோதனன் பெரும் சுறுசுறுப்புடையவையும் 10,000 யானைகளை கொண்டவையுமான மகத படை பிரிவை ஏவினான். அந்த யானை படையின் துணையுடனும் மகத ஆட்சியாளனை தனக்கு முன்னிலையில் நிறுத்திக் கொண்டும் பீமசேனனை நோக்கி மன்னன் துரியோதனன் முன்னேறினான். தன்னை நோக்கி முன்னேறும் அந்த யானை படையை கண்ட விருகோதரன் பீமன் கையில் கதாயுதத்துடன் தேரில் இருந்து கீழே குதித்து சிங்கத்தை போல உரக்க முழக்கமிட்டான். பெரும் கனமும் கடுமையான வலிமையும் கொண்ட அந்த பலம் மிக்க கதாயுதத்துடன் கூடிய பீமன் வாயை அகல விரித்திருக்கும் அந்த கனை போல அந்த யானை படையை நோக்கி விரைந்தான். பெரும் பலம் பொருந்தியவனும் வலிய கரங்களை கொண்டவனுமான பீமசேனன் தானவ படைக்கு மத்தியில் விரித்திரனை கொன்றவனை, அதாவது இந்திரனை போல தன் கதாயுதத்தால் யானைகளை கொன்றபடி களத்தில் தெரிந்தான். மனத்தையும் இதயத்தையும் அச்சத்தால் நடுங்கச் செய்யும் பீமனுடைய உரத்த முழக்கங்கள், வெருண்ட நெருங்கி ஒதுங்கிய யானைகள் தங்கள் அசையும் சக்திகள் அனைத்தையும் இழந்தன. திரௌபதியின் மகன்கள் வலிய தேர் வீரனான சுபதிரையின் மகன் அபிமன்யு, நகுலன் மற்றும் சகாதேவன்
ரிஷதகுலத்தின் திருஷ்டத்யும்னன் ஆகியோர் பீமனின் பின்புறத்தை பாதுகாத்தபடி மலையின் சாரலில் மழையை பொழியும் மேகங்களைப் போல தங்கள் கணைமாரியை பொழிந்து அனைவரையும் தடுத்தனர். யானையின் முதுகில் இருந்து போரிடும் தங்கள் எதிரிகளின் தலைகளை அந்த பாண்டவ வீரர்கள் நன்கு கடினமாக்கப்பட்டவையும் கூரிய முனை கொண்டவைகளும் பல்வேறு வடிவங்களில் ஆனவையுமான கணைகளால் வெட்டி வீழ்த்தினர். யானை வீரர்களின் தலைகளும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கரங்களும் அங்குசங்கள் பிடித்த கைகளும் விழுவது ஒரு கல்மழையை ஒத்திருந்தது. தாங்கள் செலுத்திய விலங்குகளின் அதாவது யானைகளின் கழுத்தில் இருந்த யானை வீரர்களின் தலையற்ற உடல்கள் மலை குன்றுகளில் இருக்கும் தலையற்ற மரங்களைப் போல தெரிந்தன. அப்போது அந்த போரில் மகதர்களின் ஆட்சியாளன் ஐராவதம் போன்றிருந்த தன் யானையை சுபதிரையின் மகன் அபிமன்யுவின் தேரை நோக்கி செலுத்தினான். பகை வீரர்களை கொல்பவனான சுபதிரையின் வீரமகன் அபிமன்யு தன்னை நோக்கி வரும் வலிமை மிக்க யானையை கண்டு ஒரே கணையால் அதை கொன்றான். இப்படி தனது யானையை மகதர்களின் ஆட்சியாளன் இழந்தபோது பகை நகரங்களை வெல்பவனான அந்த அர்ஜுனனின் மகன் அபிமன்யு வெள்ளி சிறகுகள் கொண்ட ஒரு பல்லத்தினால் அந்த மகத மன்னனின் தலையை கொய்தான். அந்த யானை படைக்குள் ஊடுருவிய பாண்டுவின் மகனான பீமசேனன் மலைகளை நசுக்கும் இந்திரனை போல தன்னை சுற்றிலும் இருந்த அந்த விலங்குகளை நசுக்கியபடி அந்த யானைகளை நசுக்கியபடி களத்தில் திரியத் தொடங்கினான். இடியினால் பிளக்கப்படும் மலைகளைப் போல தன் கதாயுதத்தின் ஒரே அடியில் ஒவ்வொரு யானையையும் அந்த போரில் பீமசேனன் கொல்வதை நாங்கள் கண்டோம். மலைகளை போன்று பெரிதாக இருந்த பல யானைகள் தந்தங்கள் உடைக்கப்பட்டோ நெற்றி பொட்டு எலும்புகள் முதுகுகள் அல்லது முன்மண்டை உடைக்கப்பட்டோ கொல்லப்பட்டன. ஓ மன்னா திருதராஷ்டிரரே, இன்னும் அங்கே பிற யானைகள் வாயில் நுரை தள்ளி உயிரை விட்டன. வலிமை மிக்க பல யானைகள் முற்றிலும் தங்கள் கும்பம் நொறுக்கப்பட்டு பெருமளவில் உதிரத்தை கக்கின. இன்னும் சில அச்சத்தால் சிறு குன்றுகளைப் போல தங்களை அந்த பூமியில் கிடத்திக் கொண்டன. யானைகளின் கொழுப்பு உதிரம் ஆகியவை பூசப்பட்டு அந்த யானைகளின் மஜையில் கிட்டத்தட்ட குளித்திருந்த பீமன் அந்தகனை போல கையில் கதாயுதத்துடன் களத்தில் திரிந்தான். யானைகளின் உதிரத்தால் நனைந்திருந்த தனது கதாயுதத்தை சுழற்றிய விருகோதரன் பீமன் பினாகையை தரித்திருக்கும் பினாகை தாங்கியை போல அந்த சிவனை போல பயங்கரமானவனாகவும் பார்ப்பதற்கு அச்சத்தை ஏற்படுத்துபவனாகவும் இருந்தான். கோபக்கார பீமனால் இப்படி நசுக்கப்பட்ட அந்த பெரும் யானைகள் பெரிதும் பீடிக்கப்பட்டு தங்கள் படையணிகளையே நசுக்கியபடி திடீரென ஓடத் தொடங்கின. சுபதிரையின் மகன் அபிமன்யுவால் தலைமை தாங்கப்பட்ட இந்த வலிமை மிக்க வில்லாளிகளும் தேர் வீரர்களும் வஜ்ரதாங்கி இந்திரனை பாதுகாக்கும் தேவர்களைப் போல யானைகளின் உதிரத்தால் நனைந்த தன் பயங்கர கதாயுதத்தை சுழற்றி போரிட்டு கொண்டிருந்த வீரன் பீமனை அவ்வளவு நேரமும் பாதுகாத்தனர். பயங்கர ஆன்மா கொண்ட பீமசேனனை காண அந்த அந்தகனை போல இருந்தான். உண்மையில் ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, கைகளில் கதாயுதத்துடன் அனைத்து புறங்களிலும் தன் பலத்தை செலுத்திய பீமசேனனை யுக முடிவின் போது கூத்தாடும் சங்கரனை போல நாங்கள் கண்டோம். யமனின் தண்டாயுதத்தை போல கனமானதும் கடினமானதும் ஒலி பெருக்குவதுமான பீமனது கதாயுதம் இந்திரனின் வஜ்ரத்தை போன்ற ஒலியை கொண்டிருந்தது. மஜ்ஜைகளாலும் மயிர்களாலும் பூசப்பட்டிருந்ததும் கோரமானதுமான அவனது கதாயுதம் அனைத்து உயிர்களையும் அழிக்கும் கோபம் மிகுந்த ருத்ரன் சிவனின் பினாகையை போலவும் இருந்தது. கால்நடை கூட்டத்தை தனது கோலால் தண்டிக்கும் மந்தையாளனைப் போலவே பீமனும் தன் கதாயுதத்தால் அந்த யானை படையை அடித்தான்.
பீமனின் கதாயுதத்தாலும் அவனுக்கு பின்பு இருந்து பாதுகாத்தவர்கள் அடித்த கணைகளாலும் இப்படி கொல்லப்பட்ட அந்த யானைகள் அனைத்து புறங்களிலும் ஓடி தங்கள் சொந்த படையையே நசுக்கின. அதன் பிறகு மேகத்திரளை விரட்டும் வலிமை மிக்க காற்றைப் போல அந்த களத்திலிருந்து யானைகளை விரட்டிய பீமன் சுடலையில் நிற்கும் திரிசூலந்தாங்கியை அந்த சிவனை போல அங்கே நின்றான். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 62 பீமசேனனின் ருத்ர தாண்டவம் இப்பதிவு நிறைவுற்றது.